மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தேர்தல் அறிக்கையையும் இந்தியா கூட்டணிக்கானதாகவே தயாரித்துள்ளது. MP கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழு தயாரித்த 64 பக்கங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் என அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த அறிவிப்பாக ஆளுநர் நியமனத்தில் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் ஆலோசனை பெற்று நியமிக்கப்படும் என கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் ஆகிய அம்சங்களும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் முக்கியமாக வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லை என்றால் வசூலிக்கப்படும் அபராதம் ரத்து செய்யப்படும் எனவும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. LPG சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் என அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கல்விக் கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் ரயில்வே துறையில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் என தெரிவித்ததோடு சென்னையில் 3வது ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.